الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين وبعد. நமது டிவி நேயர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வழமை போன்று இன்றும் இஃப்தார் சிந்தனையில் சந்திப்பதையிட்டு மற்றெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இஃப்தார் சிந்தனையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. முத்தஃபகுன் அலைஹி. எவரொருவர் லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஈமானோடும் கூலியை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்ற நபிமொழி. உண்மையில் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா தனது அடியார்கள் மீது கொண்ட கிருபை அதிகமாக இரக்கம் கொள்கிறான். அவற்றுக்காக வேண்டி பல்வேறு சலுகைகளையும் சந்தர்ப்பங்களையும் வழங்குகின்றான். அல்லாஹ் மனிதருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு நற்கர்மங்களுக்கும் அளவில்லாத கூலியை 700 மடங்கு வரையிலான கூலியை வழங்குவதற்காக அல்லாஹு தஆலா பல சந்தர்ப்பங்களையும் காலங்களையும் பொருத்தமான சந்தர்ப்பங்களையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். அதுபோல ஒன்றுதான் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹு தஆலா நன்மைகளை அள்ளி வழங்குகின்றான். கருணையாளன். அல்லாஹ்வின் அடியார்கள் மீது அல்லாஹ் எவ்வளவு இரக்கமிக்கவன் என்பதற்கு இவைகளெல்லாம் சான்றாக இருக்கிறது. அந்த சான்றுகளில் ஒன்றுதான் எவரொருவர் லைலத்துல் கத்ர் என்னும் இரவிலே, கண்ணியமிக்க ஒரு இரவிலே அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்தவராக நம்பிக்கையில் சற்றும் தளராது உறுதியான ஈமானோடு நின்று வணங்குகின்ற பாக்கியத்தை பெறுகிறாரோ அவருடைய இந்த நல்லறத்தின் மூலமாக அல்லாஹ் அவருடைய ஆயுளிலே அவர் முன்னர் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து அவரை தூய்மைப்படுத்துகின்றான். தூய்மையான அடியானாக அல்லாஹ் அவரை மாற்றுகின்றான் என்று இந்த செய்தியை பார்க்கிறோம். எனவே லைலத்துல் கத்ர் என்றால் என்ன? புனிதமிக்க இரவு, அது கண்ணியமான இரவு. அது உலகத்துக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு நாள் வருகிறது. அது ரமலானுடைய இரவுகளில் வருகிறது. அந்த எந்த ரமலானுடைய இரவுகளிலே வருகிறது? கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளிலே அந்த இரவு வருகிறது. அது லைலத்துல் கத்ர், கண்ணியமிக்க இரவு என்று அழைக்கப்படுகிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்துல் கத்ர் என்று ஒரு அத்தியாயத்தையும் இறக்கி வைத்து இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பு, மகிமை, கண்ணியம் பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறார். அதிலே சொல்லும் பொழுது, லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ர் என்ற கண்ணியமிக்க ஓர் இரவு இருக்கிறதே, அது 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு. இந்த பூமிக்கு ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ்வின் ஏற்பாட்டின் பிரகாரம் அடியார்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த இரவை வழங்குகிறான். ஏனென்றால் பாவம் செய்த அடியார்கள் தௌபா செய்து தன்னிடம் மீளுவதற்காக, வணங்குகின்ற அடியார்கள் தன்னை அந்த ஓர் இரவிலே வணங்கி 83 வருடங்கள் தொழுத நன்மையை அடையட்டும். 1000 மாதங்களை கணக்கிட்டு பார்த்தால் ஒரு மனிதனின் ஆயுளிலே 83 வருடங்கள் அவன் நின்று வணங்கிய, நோன்பு நோற்ற நன்மைகளை அடைகின்றான் என்றால் ஓர் இரவு, ஒரே ஒரு இரவிலே அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவை எவர் அடைகின்ற பாக்கியத்தை பெறுகிறாரோ, யாருக்கு அல்லாஹ் அந்த நசீபாக்குகிறானோ அந்த இரவை, அதிலே தௌபா செய்கின்றவர், அதிலே நின்று வணங்குகின்றவர், சதக்கா செய்கின்றவர், அந்த இரவிலே செய்கின்ற நல்லறங்கள் எல்லாவற்றுக்கும் அல்லாஹு தஆலா அவருடைய ஆயுளில் 83 வருடங்கள் செய்த நன்மையை அள்ளி வழங்குகின்றான், வழங்க காத்து கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இது மிகப்பெரிய ஒரு மௌசிம், ஒரு சீசன், ஒரு பருவகாலம். இந்த ரமலான் காலம் எவ்வாறு நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கு ஒரு பெரிய சீசனாக இருக்கிறதோ, அதே போல இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவு, இது நிச்சயமாக ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து மறுமையை ஈமான் கொண்டிருக்கின்ற
ஒவ்வொரு நல்லடியார்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் வழங்குகின்ற இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாங்கள் நின்று வணங்குகின்ற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எங்களுக்கு தர வேண்டும். ஏனென்றால் இந்த லைலத்துல் கத்ர் மிகச்சிறப்பு கண்ணியமிக்க ஒரு இரவு. இதை அடைந்து கொள்வது மிக கஷ்டமான ஒன்று. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி இன்னும் கூறும்போது, தஹர்ரவ் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள், முயற்சி செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்காக முயற்சி செய்யாமல் விட்டுவிடாதீர்கள், அதன் பாக்கியத்தை இழந்து விடுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை கடைசி 10, இந்த ஒரு மாதத்தின் கடைசி 10 20வது நோன்பிலிருந்து ஒற்றைப்படையான இரவுகளிலே இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவை நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள், முயற்சி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் பல்வேறு முயற்சிகளையும் பிரயத்தனங்களையும் மேற்கொண்டார்கள். எனவே அன்னலார் தன்னுடைய வாழ்நாளிலே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அவர்கள் பள்ளிவாயல்களிலே இஅ்திகாஃப் இருந்தார்கள். தன்னை பள்ளியோடு மட்டுப்படுத்தி பள்ளிவாயலின் எல்லைக்குள் இருந்து கொண்டு முழுக்க அல்லாஹ்வை பிரார்த்திப்பதிலும், தொழுவதிலும், வணக்கங்களில் ஈடுபடுவதிலும், திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதிலும், நன்மையான காரியங்களை பற்றி சிந்திப்பதிலும் தன்னை 10 நாட்களும் பள்ளிவாயலோடு மட்டுப்படுத்தி கொண்டு அல்லாஹுக்காக பள்ளிவாசலிலே தரித்திருந்து இஅ்திகாஃப் இருந்து இந்த இரவை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்தார்கள். எனவே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட லைலத்துல் கத்ருடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் அறிந்து அதனை அடைந்து கொள்வதற்காக எவ்வளவு முயற்சிகளை செய்து அதை அடைந்திருக்கிறார்களோ அதைவிட பன்மடங்கு முயற்சி செய்து நாம் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி எங்கள் காலங்கள் நேரங்களை ஒதுக்கி இறைவனுக்காக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகின்ற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.